ஆனால் இன்று என்ன நிலை? சமஸ்கிருத கலப்போடு ஆங்கிலம் அறிவென்று கருதிய அன்பு சொந்தங்கள் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை எழுப்பாது உலகத்தின் ஆகச்சிறந்த மொழியை, உலகத்தின் தலை சிறந்த இலக்கியங்களை தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்ற நாம் ஆங்கிலத்திற்கு பல்வேறு சொற்களை கடன் கொடுத்த ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அந்த மொழி சொற்களை எடுத்து நம் மொழியோட பேசி டீ சாப்பிட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா, வாக்கிங் போனியா, திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, இப்படி பண்ணியாக பேசி நம் மொழியை ஒரு இணைப்பு சொல்லாக நம் தாய்மொழி தமிழை வைத்து சரிபாதிக்கு மேலே ஆங்கிலத்தை கலந்து பேசி தங்கிலீஷாக தமிங்கிலமாக மாற்றி விட்டார். இங்கே கடத்தெருக்களில் பாருங்கள், MM சில்க்ஸ், அந்த ஸ்ரீ மாதேஸ்வரா ஜுவல்லர்ஸ். அப்ப நகைக்கடை கிடையாது, பொன்னணி மாளிகை கிடையாது. தூய தமிழில் சொற்கள் இருக்கும்போது ஆங்கிலத்தை கலந்து தமிழில் எழுதுவார்கள், உச்சரிப்பு ஆங்கிலம், ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர் போல நாம் தமிழர்கள் இல்லை, நாம் தமிங்கிலர்கள். இது ஒரு புது இனம். தமிழன் பேச்சில் இருக்காது, தமிழன் எழுத்தில் இருக்காது, தமிழன் நாட்டில் இருக்காது, அதிகாரத்தில் இருக்காது, வழிபாட்டில் இருக்காது, கல்வி பள்ளிக்கூடங்களில் பயிற்று மொழியாக, கல்லூரிகளில் பயிற்று மொழியாக இல்லை, ஒரு பாடமொழியாக கூட தாய்மொழி இல்லை. தாய்மொழியை விட்டு வெளியேறி விட்டார்கள் தமிழர்கள். மொழியை சிதைந்து அழிய கொடுத்த இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்க தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். அந்த என் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனதை மீட்சியுற வைக்க, தமிழரை எழுச்சியுற வைக்க தமிழர் ஆட்சி அமைய வேண்டும். அப்ப என் தாய்மொழியை மீட்க காக்க வேற வழியின்றி அந்த தாயின் பிள்ளைகள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் வந்தோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் எங்கள் வரலாற்றை இழந்தோம், எங்கள் வரலாற்றை மறந்தோம், நாங்கள் யார் என்ற பெருமையை மறந்தோம். அதனால் எங்களுக்கு வரலாறு என்பதே இந்த 100 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் வரலாறு, 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் வரலாறு, ஆட்சிகளின் வரலாறு தான். எதுவென்றாலும் எல்லா இருந்தாலும் ஐயா ஈவேரா தான், அவர்தான் படிக்க வைத்தார், அவர்தான் பெண்களுக்கு போராடினார், அவர்தான் உனக்கு எல்லாம், அவர்தான் பல்லு விளக்கி விட்டார், அவர்தான் சட்டை போட்டு விட்டார், எல்லாம் பெரியார். நாங்கள் சொல்கிறோம் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று வந்தோம். எல்லா அடையாளங்களையும், எம்மின அடையாளங்களை மறைத்து